சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் பிறந்தவர்கள் பாருங்க, அந்த சக்கரத்தாழ்வரை வந்து வழிபாடு செய்வது நல்லது. அதே மாதிரி சித்திரை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வானாவே உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்தை குறிக்கும். ரத்த தானம் செய்வது நல்லது. ரத்த தானம் செய்வது நல்லது. அதே இந்த செவ்வாய் வந்து போர்க்கால அதிபதியை குறிக்கக்கூடியவர். அப்ப போர்க்கால கருவிகள் வந்து தானமா கொடுக்கறது, இல்ல போர்க்கால பயிற்சி எடுத்துக்கொள்வது நல்லது. குத்து சண்டை, கிரிக்கெட்டு, நிறைய விளையாட்டுகள்ல வந்து பயிற்சி எடுத்துக்கொள்வது நல்லது. அப்ப சித்திரை நட்சத்திரத்துக்கு சாதகமாக இருக்கக்கூடியவர்கள் பாருங்க, மூலம், அஸ்வினி, மகம், இந்த 3 நட்சத்திரங்களும் சித்திரை நட்சத்திரத்துக்கு சாதகமாக செயல்படுகிறது. இப்ப இந்த 3 நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அதி தேவதையாக சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக்கொள்வது நல்லது. சரஸ்வதி வழிபாடு எடுத்துக்கொள்வது நல்லது. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு எடுத்துக்கொள்வது நல்லது. இப்ப இந்த தெய்வத்துக்கு உண்டான அதி விருட்சம் பாத்தீங்கன்னா வில்வ மரம், மராமரம், எட்டி மரம், ஆலமரம். இந்த செடிகளை வந்து எந்த கோவிலுக்கு சென்றாலும் அந்த கோவிலுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு விருட்சத்தை நட்டு வளர்த்தால் அந்த குடும்பத்தினுடைய கடன் சுமை நீங்கும். அதே மாதிரி குடும்பத்துல பிரச்சனைகள் நீங்கும். சொத்து பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி, கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த விருட்சம் எவ்வாறு வளர்கிறதோ அது போல அவருடைய பிரச்சனைகள் நீங்கி அவருடைய குடும்பத்துக்கு வந்து வளர்ச்சி கிட்டும். அதே போல் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தானம் தர்மம் செய்வதனால எண்ணற்ற வகை பலன்கள் அடைய முடியும். அதாவது சர்க்கரை பொங்கல் தானம் கொடுக்கலாம், சாத்துக்குடி பழம் தானம் கொடுக்கலாம், முந்திரியால் ஆன பொருட்கள் தானம் கொடுக்கலாம். முந்திரி பாயாசம் தானம் கொடுக்கிறது, இல்ல ஒரு கோவில் வந்து முந்திரி பாயாசம் வந்து பிரசாதமா கொடுக்கிறது, கீரை பொருட்களால் ஆன உணவுப் பொருட்கள் தானம் கொடுக்கிறது, பச்சை அரிசியால் ஆன உணவுகள் தானமா கொடுக்கிறது. இப்ப எந்த கோவிலுக்கு போனாலும் பச்சை அரிசியால ஏதாவது ஒரு பிரசாதம் செஞ்சு தானமா கொடுக்கலாம். ஒரு புளியோதரை கொடுக்கலாம், தயிர் சாதம் கொடுக்கலாம், லெமன் சாதம் கொடுக்கலாம். அதே போல வந்து பால் சாதம் தானமா கொடுக்கலாம். இப்ப இந்த மாதிரி தான தர்மம் கொடுப்பதனால இவருடைய கர்ம வினை நீங்கும், முன்ஜென்மவுடைய கர்ம வினை நீங்கும், செய்த பாவங்கள் வந்து நிவர்த்தி கொடுக்கும். இது போன்ற வகையில் தான தர்மம் செய்வதனால பல்வேறு வகையில வந்து கோவிலுக்கு சென்று அந்த புண்ணியத்தை வந்து இந்த தான தர்மத்தின் மூலமாவே நம்ம பெற முடியும். பல்வேறு வகையில வந்து கோவில்ல போயிட்டு நம்ம வழிபாடு செய்யறதுக்கு உண்டான தானம் இந்த தான தர்மத்தை செய்வதன் மூலியமாவே கிடைக்கும். இது அனைவருமே உணர்ந்து கொள்ளுங்கள்.